அருமையானவர்களே, ஹஜ் மற்றும் உம்ராவின் பெயரால் சமீப காலமாக பெரிய அளவில் மோசடிகளும் ஏமாற்று வேலைகளும் சர்வதேசம் முதற்கொண்டு நாம் வசிக்கும் நமது ஊர் வரையில் பல்வேறு வடிவங்களில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. பெரிய பெரிய பணக்காரர்கள், படித்தவர்கள் முதற்கொண்டு படிக்காத சாமானிய பணக்காரர்கள், நடுத்தர செல்வந்தர்கள் என ஏமாறுபவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. சின்ன சின்னதாய் செய்த மோசடி இன்று லட்சங்களை தாண்டி கோடிகளை தொட்டு நிற்கிறது. ஒரு நபர், இரண்டு நபர்கள் என்று தொடங்கி இன்று ஒரு ஊரை சார்ந்த, ஒரு மாவட்டத்தை சார்ந்த என்று ஒரு பெரிய அளவில் ஏமாறுபவர்கள் அதிகரித்து விட்டனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு உம்ரா பயண மோசடி செய்தி வந்தது. கோவை பகுதியை சார்ந்த 66 பேரை உம்ராவுக்கு அழைத்து செல்வதாக சொல்லி ஏமாற்றி இருக்கிறார்கள். 36 லட்சத்திற்கும் மேலாக உம்ராவின் பெயரை சொல்லி மோசடி நடந்திருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹ்வின் மீது அச்சமில்லாமல், பயமில்லாமல் ஹஜ்ஜினுடைய பெயரை சொல்லி, உம்ராவினுடைய பெயரை சொல்லி ஏமாற்றுபவர்கள் அதிகரித்து போயிருக்கிற காலம் இந்த காலம். அருமையானவர்களே, எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு நாம் விழிப்போடு இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. முதலாவது, ஒரு டிராவல்ஸ் ஏஜென்சி துவங்கும் முன்பும் துவங்கியதற்கு பிறகும் அந்த ஏஜென்சி நடத்துபவர் நல்லவராகவே மக்களால் அடையாளப்படுத்தப்பட்டவராக இருக்கிறார். ஆனால் சில நபர்கள் அவர்களுக்கு மேல் உள்ள நிறுவனங்களிடம் எங்கேயோ பணத்தை மொத்தமாக இழந்து ஏமாற்றப்பட்டு விடுகிறார்கள். அதனால இவர் யாரிடமெல்லாம் பணம் வாங்கினாரோ அவர்களுக்கு பணத்தை திருப்பி வழங்க முடியாமலும், திட்டமிட்டபடி ஹஜ் மற்றும் உம்ரா பயணத்திற்கு அழைத்து செல்ல முடியாமலும் தம்மை நம்பி பணம் கட்டியவர்களை ஏமாற்றும் சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். அவமானம் தாங்க முடியாமல் தலைமறைவாக வாழ்பவர்களும் தற்கொலை செய்து கொண்டவர்களும் உண்டு. இரண்டாவது, திட்டமிட்டு ஏஜென்சி தொடங்கி ஏமாற்றுபவர்களும் இருக்கிறார்கள். மூன்றாவது, தொடக்கத்தில் சிறப்பாக செயல்படுவது போல் காட்டிக்கொண்டு பின்னர் தங்களுடைய கைவரிசையை காட்டியவர்களும் உண்டு. நான்காவது, முன் அனுபவம் ஏதும் இல்லாமல் ஒரு ஆர்வத்தில் யாரையாவது நம்பி ஏஜென்சி ஆரம்பித்து லாபம் பார்த்து விட்டு அதற்கு பின்னால் மோசடி வலையில் ஈடுபடுபவர்களும் இருக்கிறார்கள். சரி, மக்கள் எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் என நாம் பார்க்கும்போது, முதலாவதாக கவர்ச்சியான விளம்பரங்களால் ஏமாற்றப்படுகிறார்கள். இரண்டாவது, ஹரமுக்கு மிக அருகாமையில் என்ற வாசகத்தால் ஏமாற்றப்படுகிறார்கள். மூன்றாவது, தமிழ்நாட்டின் அறுசுவை உணவு என்ற தூண்டுதலால் ஏமாற்றப்படுகிறார்கள். நான்காவது, பணம் குறைவாக இருக்கிறது என்ற நப்பாசையால் ஏமாற்றப்படுகிறார்கள். ஐந்தாவது, ஏஜென்சி தொடர்பான எந்த விதமான விவரமும் இல்லாத காரணத்தால் ஏமாற்றப்படுகிற நிலையையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆறாவது, பிறரின் பரிந்துரையை நம்பியதால் ஏமாறுகிற நிலை. என் மாமா சொன்னாரு, மச்சான் சொன்னாரு, அவங்க சொன்னாங்கன்னா அதுல போய் நான் பணம் கட்டினேன் என்று ஏமாறுகிற நிலை. ஏழாவது, ஏஜென்சியை திறந்து வைத்தவர்கள் வழிகாட்டிகள் பிரபலமான ஆலிம்களாக இருப்பதை நம்பியதால் ஏமாறுகிற நிலை இருக்கிறது. ஹஜ் உம்ரா பயணத்தை மேற்கொள்ள இருக்கக்கூடியவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலில் நமது ஏஜென்ட் நம்பிக்கைக்குரிய டிராவல்ஸ் ஏஜென்சி தான் நடத்துகிறாரா என்பதை முதலில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால்
அவர் சவுதியில் நமக்கு தர உள்ளதாக வாக்களித்திருக்கிற ஹோட்டலாக இருக்கட்டும், இன்ன பிற பயன்பாடுகளாக இருக்கட்டும், அதுவெல்லாம் உண்மையானதுதானா என்பதையும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடைசி நேர பேக்கேஜ், விலை குறைப்பு, விலை தள்ளுபடி போன்ற கவர்ச்சியான விளம்பரங்களை கண்டு மயங்கி விடாமல் நிதானமாக கலந்து ஆலோசித்து ஏஜென்சியையும் ஏஜென்டையும் தேர்ந்தெடுப்பது அவசியமாகும். அருமையானவர்களே, ஏமாற்றுபவர்களை குறித்து அல்லாஹு தாலா எச்சரிக்கிறான். ஃபைன் அமீன பாதுக்கும் பாலன் ஃபல்யுஅத்தில்லதி துமின அமானதஹு. உங்களில் ஒருவர் மற்றவரை நம்பினால் நம்பப்பட்டவர் தனது நாணயத்தை நிறைவேற்றட்டும். வல்யத்தகில்லாஹ ரப்பஹு, தனது இறைவனாகிய அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளட்டும் என்பதாக 2வது அத்தியாயம் 283வது வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார். இன்றைக்கு மோசடி செய்பவர்கள், ஏமாற்றுபவர்களிடத்திலே எங்கே அல்லாஹ்வின் மீது அச்சம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, இபாதத்துகளின் பெயரால், உம்ரா ஹஜ் என்கிற பெயரால் இந்த இபாதத்துகளின் மூலமாகவே இதை காரணம் காட்டியே மோசடியில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது அச்சம் இருந்தால், பயம் இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை இவர்கள் செய்வார்களா? அல்லாஹ் சொல்கிறான், وَمِنْ أَهْلِ الْكِتَابِ مَنْ إِنْ تَأْمَنْهُ بِقِنْطَارٍ يُؤَدِّهِ إِلَيْكَ. ஒரு மிகப்பெரிய குவியலையே நம்பி ஒப்படைத்தால் உம்மிடம் திருப்பி தருவோரும் வேதமுடையோரில் இருக்கிறார்கள். وَمِنْهُمْ مَنْ إِنْ تَأْمَنْهُ بِدِينَارٍ لَا يُؤَدِّهِ إِلَيْكَ إِلَّا مَا دُمْتَ عَلَيْهِ قَائِمًا. ஒரு தங்க காசை நீர் நம்பி ஒப்படைத்தால் அதை திரும்ப வாங்குவதற்காக நிலையாய் நின்றால் தவிர உம்மிடம் திருப்பி தராதவர்களும் அவர்களில் இருக்கிறார்கள் என்பதாக குர்ஆனினுடைய 3வது அத்தியாயம் 75வது வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிகுல்லி காதிரின் லிவாஉன் யௌமல் கியாமத்தி யுர்ஃபஉ லஹு பிகத்ரி கத்ரிஹி. மோசடிக்காரன் ஒவ்வொருவனுக்கும் மறுமை நாளில் அடையாள கொடி ஒன்று அவனுக்கு இருக்கும், அது அவனது மோசடியின் அளவுக்கு உயரமாக ஏற்றப்படும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அருமையானவர்களே, உம்ராவுக்கு கூட்டிட்டு போறோம், ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்லி மார்க்கத்தின் பெயரால் ஏமாற்றுபவனுக்கு அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தண்டனை என்பது மிக கடுமையானது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் ஃபிரௌனிடம் இருந்து தப்பித்து வருகிறார்கள். ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் நிம்மதியாக அவர்கள் வாழ துவங்குகிறார்கள். வேறொரு ஊரில் வந்து தங்குகிறார்கள். அப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த சமூகத்தில் ஒரு ஏமாற்று பேர் வழி, ஒரு மோசடிக்காரன் இருந்தான் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய கட்டளை, அதற்கு ஏற்ப அவர்கள் துர்சினாய் மலைக்கு சென்றார்கள். ஏட்டை வாங்கி வருவதற்காக, தௌராதை பெற்று வருவதற்காக செல்கிறார்கள். தன்னுடைய சகோதரர் ஹாரூன் நபியாக இருக்கிறார். அவரை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை, மக்களை எல்லாம் பாதுகாக்கிற பொறுப்பை அவருக்கு கொடுத்து விட்டு செல்கிறார்கள். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த சமூகத்தில் இருந்த ஒரு மோசடிக்காரன், அவனுடைய பெயர் சாமிரி என்பது. இந்த சாமிரி என்ன பண்றான் அப்படின்னா, அவன் ஒரு தடவை ஒரு அற்புதத்தை பார்க்கிறான், ஒரு முஅஜிஸாவை பார்க்கிறான். யாருடைய கண்களுக்கும் தெரியாத ஒன்று அவனுடைய கண்களுக்கு தெரிந்தது. என்ன அற்புதம் அது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வானிலிருந்து வருகிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சந்தித்து விட்டு செல்கிறார்கள். அப்படி செல்கிற பொழுது அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்க்கிற ஆற்றலை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை அவன் பார்த்தான். என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நடந்து செல்கிறார்கள். அவர்களுடைய காலடி எங்கெல்லாம் படுகிறதோ அந்த இடங்கள் எல்லாம் பசுமையாக மாறி போகிறது, புற்பூண்டுகள் முளைக்கிறது. இதை பார்த்த அந்த சாமிரி, இந்த சந்தர்ப்பத்தை நாம பயன்படுத்தி கொள்ளணும்,
இதன் மூலமா ஏதாவது ஒரு மோசடியை செய்து மக்களை ஏமாற்றிவிட முடியாதா என்கிற எண்ணத்திலேயே அந்த சாமிரி என்ன பண்ணா, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலடி பட்ட அந்த இடத்து அந்த மண் இருக்கிறது, அந்த பரக்கத் பொருந்திய அந்த மண், அற்புதம் நிறைந்த அந்த மண், மலக்கினுடைய அந்த காலடி தரம் பட்ட இடம் அல்லவா, அந்த மண்ணை எடுத்து அவன் வைத்துக் கொண்டான் பத்திரமாக. இப்போ இந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துர்சினா மலைக்கு போயிட்டாங்க. மக்களை எல்லாம் குழப்புவதற்கு, மோசடி செய்வதற்கு, ஏமாற்றுவதற்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மோசடிக்காரன் அந்த சாமிரி இப்ப மக்களை எல்லாம் அழைத்து சொன்னான், அல்லாஹ்விடத்துல நான் பேச போறேன், அல்லாஹ்விடத்திலிருந்து நான் வேதத்தை வாங்கி வரப்போறேன் என்றெல்லாம் மூசா சென்றிருக்கிறாரே, எந்த அல்லாஹ்வை பார்ப்பதற்காக மூசா சென்றிருக்கிறாரோ அந்த அல்லாஹ் அங்கே தூர்சினாய் மலையில் இல்லை, அவர் எங்கே இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும், உங்களுடைய கண்களுக்கு முன்னால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த கடவுளை, அந்த இறைவனை நான் கொண்டு வருகிறேன் என்பதாக சொன்னான். அந்த மோசடியையும் அந்த ஏமாற்று பேர் வழியையும் சிலர்கள் நம்புவதற்கு தயாராக இருந்தார்கள். சாமிரி இடத்தில் கேட்டார்கள், அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது அந்த சாமிரி சொன்னான், உங்களிடத்தில் இருக்கிற அந்த தங்க நகைகளை எல்லாம் கொண்டு வந்து தாருங்கள் என்பதாக சொன்னான். மக்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த தங்க நகையை அவனிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவனிடத்தில் வந்து கொண்டு கொடுக்கிற போது மக்களை எல்லாம் அவன் ஒன்று கூட்டினான். அந்த தங்க நகைகளை எல்லாம் உருக்கி அதை ஒரு காளை கன்றாக மாற்றினான். ஏன் காளை கன்றாக மாற்றினான் என்று சொன்னால், ஏற்கனவே அந்த மக்களுக்கு காளையின் மீது, கன்றுகளின் மீது பற்று இருந்தது, பாசம் இருந்தது. பிராவனிடம் இருந்து தப்பித்து வருகிற போது சில ஊர்களில் அவர்கள் சில செய்திகளை, சில விஷயங்களை பார்த்தார்கள். இவர்கள் இறைவனை சிலையாக வடித்தவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே, நபியே நாமும் இதை போல ஒரு சிலையாக ஒன்றை வடித்து அதை நாம் கடவுளாக வணங்கினால் என்ன என்றெல்லாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் கேட்டு தன்னுடைய ஆவலை, ஆசையை வெளிப்படுத்தியவர்கள் அந்த மக்கள். அதை புரிந்து கொண்ட அந்த சாமிரி அவர்களை ஏமாற்ற வேண்டும், மோசடி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நகைகளை வாங்கி காளை கன்றை செய்தவன் இப்பொழுது அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலடி பட்ட அந்த மண் இருக்கிறதே, பரக்கத் பொருந்திய அந்த மண், அதை எடுத்து அந்த காளை கன்றின் மீது அப்படியே மக்கள் எல்லாம் பார்க்கும் விதமாக நிற்கிற போது அவன் அப்படியே ஊதி விட்டான். இதுவரை சிலையாக, தங்க சிலையாக இருந்த அந்த காளை கன்று அந்த பரக்கத் பொருந்திய அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய காலடிபட்ட அந்த மண் அந்த காளை சிலையின் மீது பட்ட போது அது உம்மா என்று கத்த ஆரம்பித்தது, அதற்கு உயிர் வந்தது. இப்பொழுது இதை வைத்து அந்த மக்களை எல்லாம் அந்த மோசடிக்காரனாக இருக்கிற அந்த சாமிரி ஏமாற்றினான். பார்த்தீர்களா, எந்த அல்லாஹுவை பார்க்க போகிறேன், எந்த அல்லாஹ்விடத்தில் இருந்து வேதத்தை வாங்கி வரப்போகிறேன் என்பதாக மூசா சென்றிருக்கிறாரோ அந்த அல்லாஹ் அந்த தூர்சினாய் மலையில இல்ல, இங்கேதான் இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அதிசயம், இந்த அற்புதம், இதுதான் கடவுள், இதுதான் இறைவன் என்பதாக சாமிரி சொன்னார். இதை சிலர்கள் ஏற்றார்கள், சிலர்கள் மறுத்தார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு விஷயம் தெரிகிறது, என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், நபி மூசா வந்து விடுவார், அவர் வருகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்கள், இவன் குழப்புகிறான், மோசடிக்காரனாக இருக்கிறான். மோசடி செய்பவர்கள் மோசடியை செய்கிற போது சிலர்கள் நம்மை எச்சரிக்கை செய்யத்தான் செய்கிறார்கள், ஆனால் அந்த எச்சரிக்கையை நாம காதுல வாங்கிக்கிறது இல்ல. சிலர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு துணையாக அவர்களோடு நாங்கள் நம்ப மாட்டோம் என்பதாக நின்றார்கள். பலர்கள் இல்லை இல்லை, எங்களுடைய கண்களுக்கு முன்னால் பார்க்கிறோம், அற்புதத்தை பார்க்கிறோம், சிலையாக இருந்தது உயிர் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் கடவுளுடைய ஆற்றலாக இது இல்லாமல் வேற என்ன என்பதாக கேட்டார்கள். அந்த மோசடியில் வீழ்ந்தார்கள். இந்த நேரத்துல இந்த செய்திகள் எல்லாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அல்லாஹ் அறிவித்த போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கடும் கோபத்தோடு வந்தார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கண்டித்தார்கள். ஏன் இப்படி விட்டீர்கள் என்பதாக கேட்டார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நியாயங்களை சொன்னார்கள். மூசாவே, நான் என்னால் முடிந்த வரைக்கும் நான் சொல்லி பார்த்தேன்,
அதையும் மீறி நான் கண்டித்தேன் என்று சொன்னால் எங்கே ஒற்றுமையாக இருக்கிற இந்த மக்களுக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்பட்டு மீண்டும் சேரவே முடியாத அளவுக்கு இந்த சமூகம் மாறிவிடுமோ என்பதை, அந்த பிளவை நான் பயந்தேன். எனவே நான் அமைதியாக, நீங்கள் வருகிற வரைக்கும் அமைதியாக இருப்போம் என்று இருந்துவிட்டேன் என்பதாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சாமிரியிடத்தில் நடந்து கொண்ட இந்த நிகழ்வு, இந்த சாமிரி காளைக்கன்றை உயிர் கொடுத்து அந்த மாற்றிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த அற்புதமான மண்ணை ஊதி மாற்றிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் சூரா அல் அராஃபினுடைய 138வது வசனத்திலிருந்து 154வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா விவரித்து சொல்கிறார். சூரா தாஹாவினுடைய 77வது வசனத்திலிருந்து 97வது வசனங்கள் வரைக்கும் விரிவாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சாமிரியை பார்த்து கேட்டார்கள். காலஃபமா ஹதுபுக யா சாமிரியு, சாமிரியே உன் விஷயம் என்ன என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டபோது அவன் சொன்னா, கால பசுர்து பிமாலம் யப்சுரு பிஹி, அவர்கள் காணாத ஒன்றை நான் கண்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலடிபட்ட அந்த மண் எந்த அளவுக்கு அது அற்புதம் நிறைந்தது என்பதை நான் பார்த்தேன். ஃபகபல்து கபலத மின் அஸரி ரசூலி ஃபனபதுஹா, ஆகவே நான் அந்த தூதர் காலடியிலிருந்து ஒரு பிடி மண்ணாக பிடித்து அதை நான் எறிந்தேன். வகதாலிக சவ்வலத் லி நஃப்ஸி, அவ்விதம் செய்வதிருக்கிறதே என் மனம் எனக்கு அழகான செயலாக அதை காட்டியது என சாமிரி பதில் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் யார் யாரெல்லாம் ஏமாற்று பெருவழிகளாக இருக்கிறார்களோ, மோசடி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான பதிலாக அல்லாஹ் நமக்கு தருகிறான். மோசடிக்காரர்களுக்கு முன்னுதாரணமாக சாமிரியை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறார். கால ஃபத்ஹபு ஃபஇன்ன லக ஃபில் ஹயாத்தி, நீ இங்கிருந்து போயிரு, நிச்சயமா இந்த வாழ்க்கையில் நீ எவரை கண்டாலும் அன் தகூலலா மிசாஸ், என்னை தீண்டாதீர்கள் என்னை தீண்டாதீர்கள் என்று சொல்லித் தருவதுதான் உனக்கானது என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். வ இன்ன லக மௌஇதல் லன் துஹலஃபஹு, மறுமையில் இந்த உலகத்தில் யாராவது பக்கத்துல வந்தா என்னை தொற்றாதீங்க அப்படின்னு சொல்லுவ, இது இந்த உலகத்துல உனக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை. மறுமையில நிச்சயமாக உனக்கு வாக்களிக்கப்பட்ட வேதனையும் உண்டு, அதை விட்டு நீ ஒரு காலம் தப்பவே முடியாது. வன்துர் இலா இலாஹிக்கல்லதி ஸல்த அலைஹி ஆகிஃபா, மேலும் நீ தரிபட்டு ஆராதனை செய்து கொண்டிருந்தாயே அந்த கடவுளை நான் இப்ப என்ன பண்றேன்னு பாரு. இதைதான் நீ கடவுள் சொன்ன, இதைத்தான் நீ இறைவன் சொன்ன, இப்ப நான் அதை என்ன பண்றேன்னு பாரு. லனுஹர்ரிகன்னஹு ثم லனன்ஸிஃபன்னஹு ஃபில் யம்மி நஸ்ஃபா, நிச்சயமாக அதனை சுட்டரித்து பின்னர் சாம்பலாக்கி அதை கடலில் பரத்தி விடுவோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதை எடுத்து அதை கரித்து சாம்பலாக்கி கடலிலே கரைத்தார்கள் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற வரலாறு. 20வது அத்தியாயம் 95, 97வது வசனங்கள் வரைக்கும் இந்த செய்தியை அல்லாஹ் தஆலா நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். சாமிரிக்கு ஏற்பட்ட இந்த மோசமான முடிவுதான் மார்க்கத்தின் பெயரால் ஏமாற்றிக் கொண்டிருக்கிற, உம்ராவுக்கு கூட்டிட்டு போறேன், ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி மோசடி செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிற நிலை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தன்னுடைய பிரபலமான அடையாளத்தால் ஏமாற்றுபவனுக்கு தண்டனை என்பது அது கடுமையானது. ஒரு பெரிய ஆலிம்சா ஒருத்தரை வச்சு அந்த ஏஜென்சியை திறந்து அதன் மூலமாக மோசடி செய்கிற அந்த ஆலிம்சாவை நம்பி நிறைய பேர் வருவார்கள் என்று சொல்லி மோசடி செய்கிற ஏமாற்றுகிற நிலைகளை பார்க்கிறோம். பிரபலமான ஒரு ஆலிம்சாவை கைடா போட்டுட்டோம், நம்ம விளம்பரப்படுத்திட்டோம்னா எல்லாரும் இங்க வந்து பணத்தை கொட்டிடுவாங்க, அந்த பணத்தை அடிச்சுட்டு போயிடலாம் என்பதாக சொல்லி ஏமாற்றுகிற நிலைகளும் இன்றைக்கு உம்ரா சர்வீஸ்களின் மூலமாக, ஏஜென்ட்டுகளின் மூலமாக, டிராவல்ஸ்களின் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கிற போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. கைபரனுடைய யுத்தத்தின் போது ஒருவர் ஷஹீதாக்கப்படுகிறார். மித்தாம் என்பது அவருடைய பெயர். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் அந்த மித்தாமை குறித்து வாழ்த்துகிறார்கள். இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக உயிரையே தியாகம் செய்திருக்கிறார் என்பதாக, ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுவிட்டாரே என்பதாக சொல்லி வாழ்த்துகிறார்கள். அப்படி சஹாபாக்கள் வாழ்த்துக்கள் கூறி நின்ற அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறுக்கிட்டு சொன்னார்கள், முஹம்மதின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக
கைபரில் கிடைத்த வெற்றி பொருட்கள் இருக்கிறதே, அது பங்கிடப்படுவதற்கு முன்னாலேயே அவர் ஒரு போர்வையை அதிலிருந்து எடுத்துக்கொண்டார். ஷம்லா என்கிற ஒரு போர்வையை அவர் எடுத்துக்கொண்டார். அந்த ஷம்லா அவரின் மீது நெருப்பாக எரிந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி கைபரினுடைய யுத்தத்தில் இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக உயிரையே தியாகம் செய்திருக்கிறார். கனிமத் பொருட்களை பங்கிடுவதற்கு முன்னால் அதிலிருந்து ஷம்லா என்று சொல்லப்படுகிற ஒரு போர்வையை அவர் அனுமதி இல்லாமல் எடுத்திருக்கிறார், உபயோகித்திருக்கிறார். அதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னதான் இருந்தாலும் மார்க்கத்துக்காக உயிர் கொடுத்துட்டாரு, ஷஹீதுகிற அந்தஸ்து அவர் பெற்றுட்டாரு என்று அந்த சஹாபாக்கள் வாழ்த்துகிற போது ஆமாம் என்பதாக அதை ஆமோதிக்கவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஷஹீதுகள் என்கிறீர்கள், அவர் மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார் என்பதாக சொல்கிறீர்கள், ஆனால் அவருடைய மேனியிலே ஷம்லா என்கிற அந்த போர்வை நெருப்பாக எரிந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், மோசடிக்காரர்கள் இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அந்த நேரத்தில் ஒருவர் பயந்து நடுங்கியவராக ஓடோடி வருகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, நான் கனிமத்தினுடைய பொருளிலிருந்து எடுத்தது என்பதாக சொல்லி ஒரு செருப்பினுடைய ஒரு வாரை அல்லது 2 வாரை கொண்டு வந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் இதை கைபரிலே திருட்டுத்தனமாக கனிமத்திலிருந்து எடுத்தவை என்பதாக சொன்னார். அப்படி சொன்னபோது அதை கேட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷிராக்குன் அவ் ஷிராக்கானி மின்னார், இவை நெருப்பிலான ஒரு வார் அல்லது நெருப்பிலான 2 வார்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு மோசடி செய்பவர்கள், ஏமாற்றி பிழைப்பவர்கள், அவர்களுக்கு முன்னால் அவர்கள் காசை கண்களுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கலாம். தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி சொத்து சேர்க்கிறேன் என்பதாக ஏமாற்றி மோசடி செய்து மாளிகைகளை கட்டி வைத்திருக்கலாம். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றின்படி என்ன தெரியுமா, அவர்கள் வாங்குவது, மோசடியாக வாங்கி கொண்டிருப்பது பணம் அல்ல, நெருப்பு கங்குகளை தன்னுடைய கைகளிலே வாங்கி கொண்டிருக்கிறார்கள். சொத்து சேர்க்கிறேன் என்பதாக சொல்லி மோசடி செய்து ஏமாற்றி ஒருவன் சொத்து சேர்க்கிறான் என்று சொன்னால், வீடு வாசல்களை சேர்த்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அவன் மாளிகைகளை கட்டி வைக்கவில்லை, நரகத்திற்கான நெருப்புகளை அவன் கட்டி வைத்திருக்கிறான் என்கிற போது மோசடிக்காரர்கள் இதிலிருந்து தெளிவு வர வேண்டாமா? பிறரினுடைய பணம் காசுகளுக்கு ஆசைப்படுவது, பிறரை ஏமாற்றுவது, அது நம்மை நரகத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும் என்கிற போது அல்லாஹ் நம்மை, நம்முடைய குடும்பத்தார்கள், சந்ததிகளை பாதுகாத்து அருள்பாலிப்பானா. அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இத்தகி தஅவத்தில் மظلوم فإنه ليس بينه وبين الله حجاب, அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவனை ஏமாற்றுகிறோம், மோசடி செய்கிறோம் என்று சொன்னால் ஏமாற்றப்பட்டவனுடைய உள்ளம் எவ்வளவு பதறி துடிக்கும், அவன் எப்படி இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அந்த இரத்த கண்ணீருக்கு, அவன் துடிக்கிற ஒவ்வொரு துடிப்புக்கும் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஏனென்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை என்பதாக சொன்னார்கள். அவன் பிரார்த்தனை செய்தால், அவன் துஆ செய்தால் உடனே அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான். உம்ராவுக்கு அழைத்து செல்லப்பட்டு ஏமாற்றப்பட்டவர்கள் அந்த புனிதமான பூமியில் நின்று கொண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், அழுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், குடும்பமாக நிற்கிறார்கள். எங்களுக்கு தங்குவதற்கு ரூம் தர மறுக்கிறார்கள், எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டு விட்டார்கள், உணவை சரிவர தருவதற்கு மறுக்கிறார்கள், இங்கே இறக்கி விட்டு சென்று விட்டார்கள், என்ன செய்வதென்று தெரியவில்லை என்றெல்லாம் கண்ணீர் வடிக்கிற நிலையை இணையதளங்களின் மூலமாக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த புனிதமான பூமி இபாதத் செய்வதற்காக செல்கிறோம் என்கிற போது எங்க அல்லாஹ்வின் மீது அச்சம் இருந்தால், கொஞ்சமாவது பயம் இருந்தால் இந்த மாதிரியான காரியங்களை அவர்கள் செய்வார்களா? எந்தெந்த இடங்களில் எல்லாம் துஆ அங்கீகரிக்கப்படும் என்பதாக சொல்லப்படுகிறதோ அந்த இடத்திற்கு நம்முடைய துஆக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமே என்கிற ஆசையோடும் ஆர்வத்தோடும் செல்கிற அந்த மக்களை உம்ராவினுடைய பெயரால், ஹஜ்ஜினுடைய பெயரால் இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அநீதமிழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற போது அநீதமிழைக்கப்பட்டவர்களுடைய துஆவை அல்லாஹ் தஆலா மறுக்க மாட்டான், ஏற்றுக்கொள்வான் என்கிற நேரத்தில் அந்த புனிதமான அந்த மண்ணிலே நின்று கொண்டு
இந்த மோசடிக்காரர்களுக்கு எதிராக யா அல்லாஹ் நான் இப்படி ஏமாற்றப்பட்டு விட்டேன் யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் சிந்தினார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் மோசடிக்காரர்கள் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் பயந்து கொள்ள வேண்டாமா? மோசடிக்காரர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். அநீதமிழைக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்பதை மறந்துவிட வேண்டாம். அருமையானவர்களே, உம்ராவில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, ஒன்றாவது சிரமத்துடன் செய்யும் அமல்களுக்கே கூலி அதிகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கம் இருக்குத, இந்த சொர்க்கமே சிரமங்களின்றி பெற்றுக்கொள்ள இயலாது என்னும் போது சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய காரணிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அமல்களை சிரமமில்லாமல் செய்துவிட முடியுமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுஜிபத்தின் நாரு பிஷஹவாத், மன இச்சைகளால் நரகம் சூழப்பட்டுள்ளது. வஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மகாரிஹ், சிரமங்களால் கஷ்டங்களால் சொர்க்கம் சூழப்பட்டுள்ளது என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், சிரமப்பட்டால் கஷ்டப்பட்டால் தான் சூனத்தை அடைய முடியும். மிக சொகுசாக இருந்து கொண்டு நாம் சோனம் சென்று விட வேண்டும், அதற்குரிய காரியங்களை இலகுவாக செய்துவிட வேண்டும் என்கிற எண்ணம் தான் நம்மிடத்திலே மேலோங்கி இருக்கிறது. நோன்பை குறித்து அல்லாஹு தஆலா சொல்கிற போது, பிரயாணத்தில் இருக்கும் போது பரலான நோன்பை விடுவதற்கும் மற்றொரு நாள் அந்த நோன்பை மீட்டிக் கொள்வதற்கும் அனுமதி இருக்கிறது என்பதாக சொல்கிறான். அதே சமயம் ஒரு பிரயாணத்தில இருக்கிறோம், பிரயாணத்தில இருக்கிற போது நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது, மற்றொரு நாள் அந்த நோன்பை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற அதே அல்லாஹ் தான் சொல்லுகிறான், உங்களுக்கு பிரயாணத்துல கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்தெல்லாம் பொருட்படுத்தாம நீங்க அந்த பிரயாணத்திலையும் நோன்பு வைக்கிறீங்க, நோயுடைய நிலையிலையும் நீங்க நோன்பை விடல, அந்த பரலான கடமையான நோன்பை நீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா அதுதான் உங்களுக்கு சிறப்பானது என்பதாக சொல்கிறான். அதுதான் உங்களுக்கு, அந்த நோன்பை வைப்பதுதான் உங்களுக்கு சிறப்பானது என்பதாக அல்லாஹ் சொல்வதிலிருந்தே அமல்கள் செய்வதில் ஏற்படுகிற அந்த சிரமத்திற்கு அதிகமான கூலி உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஹஜ் மற்றும் உம்ரா செய்பவர்கள் சிரமங்கள் என்று இலகுவாக ஹஜ் மற்றும் உம்ரா பயணம் அமைந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அது அடிப்படையிலேயே தவறானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அமலை செய்கிற போது எந்த அளவு சிரமங்களும் சுமைகளும் கூடுதலாக இருக்கிறதோ அந்த அளவு நன்மைகளும் கூடுதலாக இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لها في عمرتها, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவின் போது சொன்னார்கள், இன்னலகி மினல் அஜ்ரி கத்ர நஸபிக், நிச்சயமாக உன்னுடைய சிரமத்தின் அளவுக்கு நீ எந்த அளவுக்கு இந்த உம்ராவினுடைய சமயத்துல கஷ்டப்படுகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு கூலி கிடைக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம இன்னைக்கு ஏமாற்றப்படுவதை சொகுசான வார்த்தைகளை காட்டித்தான் உம்ரா செய்யக்கூடிய மக்களை, ஹஜ் செய்யக்கூடிய மக்களை ஏமாற்றுகிற நிலைகளை பார்க்கிறோம். ஹரமுக்கு அருகில் உள்ள ஹோட்டலில் தங்க வேண்டும் என்று பலரும் விரும்புகிறார்கள். ஆனால் தூரமாக இருந்து அங்கிருந்து தூரத்திலிருந்து நடந்து வந்து ஹரமில் அமல் செய்வது என்பது அது மிகப்பெரிய நிஅமத், பாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹரமுக்கு தொழுகைக்காக நாம் நடந்து வருகிற ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை உண்டு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஹஜ் உம்ரா பயணம் என்பது அது சொகுசு பயணம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றாவது வயது முதிர்வு காரணமாக, இரண்டாவது நோய் காரணமாக, ஹஜ்ஜாக இருக்கட்டும் அல்லது உம்ராவாக இருக்கட்டும், அவ்வளவு தூரம் வரை சென்று திரும்பி வர ஆற்றலும் சக்தியும் உள்ளவர்களுக்குத்தான் ஹஜ் கடமை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயலாமையில் இருக்கக்கூடிய மனிதர்களும் இன்றைக்கு முண்டி அடித்துக் கொண்டு எப்படியாவது கபத்துல்லா பார்த்துட்டு வந்துடணும், அந்த மண்ணில காலை வச்சுட்டு வந்துடணும், எப்படியாவது மரணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு வந்துடணும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு முண்டி அடித்துக் கொண்டு இயலாத நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் அங்க அமல்லாம் செய்ய முடியாது, போய் சும்மா இருந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு போகக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய மக்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த உம்ராங்கிறது ஹஜ் தான் நமக்கு கடமை, அதற்கான வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கிற போது ஹஜ் நமக்கு கடமை. உபரியான நஃபிலான வகையை சார்ந்ததுதான் இந்த உம்ரா என்பது நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஆகவே வயது முதிர்ந்த நிலையில் அமல்கள் செய்ய முடியாத அளவுக்கு உள்ளவர்கள் சும்மா பேருக்கு சென்று விட்டு வருவது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு தருகிறேன். இன்றைக்கு எங்கு திரும்பி பார்த்தாலும் உம்ரா பேக்கேஜுக்கான விளம்பரங்கள் தான் கண்ணில் தென்படுகிற சூழ்நிலையும் சுவரொட்டிகளையும் பார்க்க முடிகிறது. மக்கா ஹரம் என்பது இபாதத் செய்வதற்கான இடம், சுற்றுலா தலம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ் செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் உள்ளவர்கள் கூட
உம்ரா செய்து விட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ் மிகப்பெரிய நியாமத் செஞ்சான், பரக்கத் செஞ்சான், மக்காவுக்கு போயிட்டேன், என்னுடைய கண்களால காபத்துல்லாஹ் பார்த்துட்டேன், எல்லாம் நிறைவேற்றி விட்டு நேரா சொர்க்கத்துக்கு போற மாதிரியான வார்த்தைகளை தான், அடுத்து நேரடி சொர்க்கம் தான், உம்ராவை முடிச்சுட்டேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். யார நான் சொல்றேன்னா, ஹஜ்ஜுக்கு போக இயலாது, அவ்வளவு செலவு பண்ண முடியாதுன்னு இருக்கிறாங்களே, அவங்கள பத்தி நான் பேசல. அதாவது ஹஜ்ஜுக்கு செல்ல முடியும், வசதி வாய்ப்புகள் இருக்கிறது என்பவர்கள் கூட 5 லட்சம் ரூபாய், 6 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய் செலவழிச்சு எங்க போக முடியும்? அதனால 1 லட்சம் ரூபாய்க்குள்ள உம்ரானா முடிஞ்சிருமே, அதனால இந்த பேக்கேஜிலே முடிச்சுட்டு நம்ம நேரடியா சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்கிற அளவுக்கு ஹஜ்ஜையும் உம்ராவையும் குழப்பி கொண்டிருக்கிற. ஹஜ்ஜுனா என்ன? அது கடமை. உம்ரா என்பது அது ஒரு நஃபீலானது. நாளைக்கு மறுமையில அல்லாஹு தாலா நம்ம ஹஜ்ஜு செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஹஜ்ஜு செய்யலனா, ஏண்டா நீ ஹஜ்ஜு செய்யலன்னு கேட்பான். அதே நேரத்துல நாம உம்ரா செய்யலனா, ஏன் நீ உம்ரா செய்யலன்னு அல்லாஹு தாலா நம்ம இடத்துல கேட்க மாட்டா என்பதையும் கவனத்தில் வைக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஜமாஅல்லாஹுல் அவ்வலீன வல் ஆகிரீன் யௌமல் கியாமா. மோசடிக்காரர்களை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் மறுமை நாளில் விசாரணைக்காக மக்களில் முன்னோர்கள் பின்னால் உள்ளவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டும் போது, யுர்ஃபா லிகுல்லி காதிரில் இவா, உலகில் மோசடி செய்த ஒவ்வொருவருக்கும் அவன் செய்த மோசடிக்கு அடையாளமாக கொடி ஒன்று ஏற்றப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகீல ஹாதி கத்ரத்து ஃபுலான் இப்னு ஃபுலான். பிறகு இது இன்னாருடைய மகன் இன்னார் அவர் செய்த மோசடியை குறிக்கும் கொடியாகும் என்பதாக அங்கே கூடியிருக்கக்கூடிய குழுவி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அது எடுத்து காட்டப்பட்டு, யார் இந்த உலகத்தில் மோசடிக்காரனாக இருந்தானோ அவன் நாளை மறுமையில் எல்லா மக்களுக்கு முன்னால் கேவலப்படுத்தப்படுவான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, அப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தும் நம்மை, நம்முடைய குடும்பத்தார்கள், சந்ததிகளை அல்லாஹ் பாதுகாத்து அருள்பாலிப்பானாக. பொதுவாக எல்லா டிராவல்ஸ்களையும் ஏஜென்ட்களையும் குறித்து நாம் பேசவில்லை என்பதையும், யார் மோசடி செய்கிறார்களோ ஏமாற்றுகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் பிறரை ஏமாற்றுவதில் இருந்தும் பாதுகாப்பானாக, நம்மை பிறர் ஏமாற்றுவதில் இருந்தும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஆரோக்கியமான நிலையில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்கிற பாக்கியத்தையும் கொடுத்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.